அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஒரு புதுமையும் கூட. காலையில முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட ஆட்சியரையும் அழைத்து நீங்கள் எல்லாம் மகளிர் தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டு அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆனா அது எல்லாத்தையும் விட நம்ம ஆட்சி அம்மையார் அவர்களுக்கு ஒரு பாராட்டை ஸ்பெஷலா தெரிவிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அரசு ஊழியர்கள் அனைவருமே அழைத்து ஒரு தனி நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம கலெக்டருக்கு உண்டான பெருமை. தான் உன் பெண் என்பதை இந்த நேரத்தில் அற்புதமாக நிரூபித்திருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின எம்எல்ஏ அவர்கள் தெளிவாக சொன்னார், பெண்களோட சக்தி என்ன, அவங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய பங்கு என்னன்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், தமிழ்நாட்டோட பெருமையே சென்னை மாநகரம். சென்னை மாநகரத்துக்கு ஒரு மேயர் உண்டு. முதலாக சென்னை மாநகரத்துக்கே ஒரு பெண்ணை மேயராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தது நம்ம முதலமைச்சர் அவர்கள். எப்படின்னா, ஒரு ஜனாதிபதி இல்ல அகில உலக தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு ட்ரம்ப் அவர்களே சென்னைக்கு இறங்கினாலும் அந்த பிளைட் விட்டு இறங்கும் பொழுது முதல் புக்கே கொடுத்து வரவேற்கக்கூடிய அந்த புரோட்டோகால் யாருக்குன்னா அது மேயருக்கு தான். அப்படிப்பட்ட அந்த முதல் புரோட்டோகாலையே ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அழகு பார்த்திருக்காருன்னா அதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அவருக்கு பெண்களுக்கு அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர். இந்த அற்புதமான அரசு ஊழியர்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நமது ஆட்சியாளர் அவர்கள். எல்லாரையும் அரவணைத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து மகளிர் தின வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.